வெல்கம் டு ஐரக்ஸின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வாய்ஸ் ஆவுடால உங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். மிஸ்கின் ரோஸ்ட்னு ஒரு வீடியோ, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அவர் இசை இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது கண்டிப்பா வருத்தமான விஷயம் தான். இது ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிடல, ஒரு 10 நாள் சாப்பிடல நீங்க. நம்ம ஊர்ல ஒரு செலிபிரிட்டி இன்னும் செலிபிரிட்டியை பத்தி பேசுறதே ரேர் தான். ஆங்கர்ஸ் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு வேணும்னா இன்னும் செலிபிரிட்டியை பத்தி நல்ல விதமா புகழ்ந்து பேசுவாங்களே தவிர, கண்டம் அழிஞ்சாலும் ஒரு செலிபிரிட்டி இன்னும் செலிபிரிட்டியையோ இல்ல சினி இண்டஸ்ட்ரியையோ கிரிட்டிசைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அடுத்து ஏதாச்சும் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்தா அவங்க மூஞ்சில் தான் முடிக்கும். அடுத்து அவங்க கூட படம் பண்ற சிச்சுவேஷன் கூட வரலாம். செல்வராகவன் ஒரு கட்டத்துல ரொம்ப விரக்தியாகி பயங்கர கோவமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. சோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத கோவத்துல சில பேரை கிரிட்டிசைஸ் பண்ணதை கூட பார்த்திருப்பீங்க. ஆனா எங்க தலைவர் மிஷ்கின் அவர்கள் கோவமா இருந்தாலும் சரி, ஜாலியா இருந்தாலும் சரி, விரக்தியா இருந்தாலும் சரி, வெட்டியா இருந்தாலும் சரி, மைக் எடுத்துட்டாருன்னா வண்டியா வன்மத்தை கக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த மாதிரி மிஷ்கின் அவர்கள் மட்டமா பேசின சில ஸ்பீச் அண்ட் இன்டர்வியூஸ் எடுத்து அதை பத்தி நல்லா விலாவரியா ரோஸ்ட் பண்ண போறோம். சோ ஃபுல் வீடியோ பாருங்க. உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. யார கிரிட்டிசைஸ் பண்றோம்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம பொத்தாம் பொதுவா பேசுறதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எல்லா இன்டர்வியூஸ்லயும் தமிழ் படங்களை வேஸ்ட்ன்ற மாதிரி பயங்கரமா கேவலப்படுத்துவாரு. ஜாப்பனீஸ் படம், கொரியன் படம் எல்லாம் பாக்குறேன்னா அறிவாளின்ற மாதிரியும் மிஷ்கின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்து இது அப்படின்னு நம்ம கேட்டாலும் தலைவன் அதுக்கு ஒண்ணு சொல்லுவாரு. அது என்னன்னா, என்னங்க சார் இங்கிட்டு ஒரு ரூம் அங்கிட்டு ஒரு ரூம் பண்றீங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் பயங்கரமா காண்டாகும். நான் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக நான் பார்த்த முதல் இன்டர்வியூலயே ஒன்னு சொல்லியிருப்பாரு. எனக்கெல்லாம் செம்ம காண்டா ஆயிடுச்சுங்க. இன்டர்வியூ எடுக்கிறவரு, சார் நீங்க எந்த மாதிரி படம் எல்லாம் பாப்பீங்கன்னு கேட்டதுக்கு மிஷ்கின் என்ன சொல்லுவாருன்னா, அவர் இங்கிலீஷ்ல சொல்லுவார், நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியே சொல்றேன். அதாவது தமிழ் படம் வருஷத்துக்கு 1 பாப்பாராம், இங்கிலீஷ் படம் மாசத்துக்கு 3 பாப்பாராம். அப்புறம் ஏற்கனவே பார்த்தா கிளாசிக்ஸ் எல்லாம் அகைன் ரீவிசிட் பண்ணுவாராம். இதுல கிளாசிக்ஸ ரீவிசிட் பண்ணுவேன்னு சொன்னார்ல, அதுக்கு நான் அப்புறம் வரேன். இங்கிலீஷ் படம் மாசத்துக்கு 3 பாப்பாராம். சோ 3 × 12 36. சோ ஒரு வருஷத்துக்கு 36 இங்கிலீஷ் படமும் ஒரு தமிழ் படமும் பாப்பாராம். இதை விட தமிழ் சினிமாவை யாராலையும் அசிங்கப்படுத்தவே முடியாது. அதுவும் இதை ஒரு இங்கிலீஷ் டைரக்டர் சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம். பட் இவரு தமிழ்லயே படம் பண்ணிக்கிட்டு தமிழ் சினிமாவையே அசிங்கப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு, நான் அதிகமா படம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும், இல்ல தமிழ் படங்களை விட இங்கிலீஷ் படங்கள் அதிகமா பார்ப்பேன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் சினிமாவை அசிங்கப்படுத்தணும்னு வருஷத்துக்கு ஒரு தமிழ் படம் பார்ப்பேன், 36 இங்கிலீஷ் படம் பார்ப்பேன்னு சொல்லி இவர் என்னத்தை சாதிச்சாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஒரு ஸ்பீச்ல என்னன்னா, தமிழ் படம் பார்க்காதீங்க, அறிவு சுத்தமா வராது அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு இன்டர்வியூல என்னன்னா, எனக்கு ஒரு 100-150 பேர் ஒரு படத்தை சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பார்ப்பேன்னு சொல்றாரு. இந்த கதையை விட்டேன் பாருங்களேன். நம்ம வெற்றிமாறன் அவர்கள் இவர்கிட்ட அசுரன் படம் பாருங்கன்னு கெஞ்சினாராம். தலைவர் ரொம்ப நாள் கழிச்சுதான் அசுரன் படம் பார்த்து பாராட்டினாராம். அதை வேற ஒரு இன்டர்வியூல சொல்றாரு. தலைவரே இப்பெல்லாம் பேச கெத்துல தலைவரே, ஃபாரின் பிலிம்ஸ் பாக்குறவெல்லாம் அறிவாளியும் கிடையாது, தமிழ் படம் பாக்குறவெல்லாம் முட்டா பையனும் கிடையாது. இதெல்லாம் ஒரு டைரக்டரா இருந்தும் தெரியாம சும்மா எல்லா இன்டர்வியூஸ்லயும் அகிரா குரோசாவாவும் ராபர்ட் பிரசானுக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு நம்ம மிஷ்கின் அவர்கள். அவங்களாம் பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் தான். பட் அவங்கள புகழ்றேன்ற சாக்குல தமிழ் இண்டஸ்ட்ரியை கேவலப்படுத்துறது என்ன அவசியம்? இவரு தமிழ் சினிமாவுக்கு பண்ண அசிங்கத்துல மிகப்பெரிய அசிங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரன்பு படத்தோட பிரஸ் மீட்ல தான் மலையாள ஆக்டர் மம்முட்டி அவர்கள் தான் இருக்கிறதே பெஸ்ட் ஆக்டர்னும், தமிழ் சினிமால இருக்க எல்லாருமே வேஸ்ட் பசங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்பீச். மம்முட்டி அவர்கள் நல்ல ஆக்டர் தான், அவரை புகழ்ந்து பேசணுன்றதுக்காக தமிழ் ஆக்டர்ஸை என்னத்துக்குங்க இப்படி அசிங்கப்படுத்தணும்? இதை பார்த்துட்டு நம்ம ஆதித்யா கதிர் பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு. அவர் வந்து கண்ணாடி போட்டு காலுக்கே காட்டுறதுனால மேல பாக்குறது இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுறதுக்கு 4 பேர் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்கன்றப்ப 2 கொம்பு மோசரும் போல. அதுக்கடுத்து அவ்வளவுதான், ஒரு 4 பாயிண்ட தமிழ் இண்டஸ்ட்ரியை போட்டு பொழந்துருவாரு. இததான் மனுஷன் எல்லா இன்டர்வியூஸ்லயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னைக்கு திருந்துவார்னு தெரியல. அன்றே கணிதா சூர்யான்ற மாதிரி அன்றே கலாய்த்தார் நம்ம இட்ஸ் பிரசாந்த். அவரு என்ன கேட்டிருப்பாருன்னா, ஏன் சார் தமிழ் சினிமால எத்தனையோ புது டிரெக்டர்ஸ் வந்து புது ஐடியாஸ் எல்லாம் வந்து தமிழ் சினிமாவே எங்கேயோ போயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் நாங்க தான் தமிழ் சினிமாவே காப்பாத்திக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றீங்களே அப்படின்னு அன்னைக்கே கலாய்ச்சிட்டாரு நம்ம பிரசாந்த் அவர்கள். போன மாசம் தான் ராக்கின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட பிலிம் லாங்குவேஜே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு. இந்த மாதிரி தமிழ் சினிமால நிறைய டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்துட்டு தாங்க இருக்கு. ஹாலிவுட்டை விட சிறந்த நிறைய கதைகள் தமிழ் சினிமால வந்துகிட்டும் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வேற ஒரு சினி இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணி தமிழ் சினிமாவை வேஸ்ட்னு சொல்றப்ப இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல,
நமக்கும் சேர்த்துதான் கோவம் வருது. சரி, கோவப்பட்டு கலாய்ச்சதெல்லாம் போதும். இப்ப என் தலைவன் போட்ட சின்ன சின்ன உருட்டுகளை பார்ப்போம். இதுல பிசாசு படத்தை ஒரு தடவைக்கு மேல பார்த்தவங்க எல்லாம் கலாய்ச்சு, ஒரு தடவைக்கு மேல ஒரு படத்தை பாக்குறவங்க வேலை இல்லாதவன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ இதை பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 வாட்டி நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு 2000 வாட்டி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அங்கிட்டு ஒரு ரூம்பு, இங்கிட்டு ஒரு ரூம்பு. அதே மாதிரி மார்வல் டிசி படம் பண்ணி உலகத்தை காப்பாத்திக்கிட்டே இருக்கானுங்க, வேற கதை இல்லாம அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்தை இவருக்கு முன்னாடியே ஹாலிவுட் டைரக்டர் மார்டின் ஸ்கார்செஸி சொல்லியிருப்பாரு. பட் நம்ம மார்டின் தாத்தா அவர் சொன்ன ஸ்டாண்ட்ல கரெக்டா இருந்தாரு. ஆனா நம்ம மிஷ்கின் அவர்கள் முகமுடின்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறது தான் என்னோட கனவுன்னு சொல்லி படம் அந்த புதுசா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி அங்கிட்டு ஒரு ரூம்பு, இங்கிட்டு ஒரு ரூம்பு பண்றதுல நம்ம மிஷ்கின் அவர்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம்னு தெரியல. சரி, ஆட்டைய கவனிங்க. ஸ்ரீராம் யாருன்னே தெரியாது. ஸ்ரீராம் பாடின ஏதோ ஒரு மொக்க குத்து பாட்டை என் அசிஸ்டன்ஸ் எனக்கு போட்டு காமிச்சாங்க. அதுல ஸ்ரீராமோட வாய்ஸை கேட்டு சைக்கோலா பாட வச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டி இருப்பாரு பாருங்க. இந்த கந்தர்வ கோட்டையோட சமஸ்தானமே ஆடி போச்சுன்ற மாதிரி ஸ்ரீராம் கேவலமான ஒரு குத்துப்பாட்டு பாடினாராம். அதை இவர் சைக்கோ படத்துல நல்ல பாட்டு பாட வச்சாராம். எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம் குத்துப்பாட்டு பாடினதே கிடையாது. அதே நேரத்துல சைக்கோ படத்துல இருந்த பாடல்களை விட ஸ்ரீராம் நிறைய நல்ல பாட்டு பாடி இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் பாடின முதல் பாட்டு கடல் படத்துல வந்த அடியே சாங்கு, அதுவே ஒரு செம சாங்கு. ப்ளூஸையும் ஜாஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பயங்கரமான கலவை அது. ஆனா மிஷ்கினுக்கு அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் வன்மத்தை கக்கியே ஆகணும். அவர் படத்துல தான் ஸ்ரீராம் நல்ல பாட்டு பாடி இருக்காரு. வேற எல்லா பாட்டும் கேவலமான பாட்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா தலைவனுக்கு தூக்கமே வராது. சைக்கோ படம் வந்த புதுசுல வந்த ஏதோ ஒரு இன்டர்வியூல தான் இது சொல்லியிருப்பாரு. அப்ப கேட்டதை இப்ப போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கிடைச்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அந்த லிங்க். என்னடா மிஷ்கின ட்ரால் தான்டா பண்றா, அப்புறம் ஏன்டா லைனுக்கு லைன் தலைவர்னு சொல்ற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆக்சுவலா டிரெக்டரா செல்வராகவன், TK, மணிசர் மாதிரி மிஷ்கினும் எங்க தலைவர் தாங்க. அவரோட யூனிக் ஃபிலிம் லாங்குவேஜ் எங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவர் படங்கள் ஸ்லோவா போகிற மாதிரி தான் தெரியும், பட் ஒரு ஃப்ரேம் கூட வேஸ்டா இருக்காது. அவரோட ஸ்பீச் நிறைய பேர் ட்ரால் பண்ணலாமே தவிர அவரோட ஃபிலிமையும் ஃபிலிம் மேக்கிங்கையும் எவனும் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதெல்லாம் அந்த லெவல்ல இருக்கும். ஏன்னா 10 நிமிஷம் வீடியோல 8 நிமிஷம் ட்ரால் பண்ணிட்டு 2 நிமிஷம் முட்டு கொடுக்கிறியான்லாம் நினைக்காதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அவரோட படங்கள் அந்த லெவல்ல இருக்கும். ஸ்பீச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில டிரெக்டர்ஸே மிஷ்கின் ஸ்பீச்சுக்கு காண்டாகி இருக்காங்க. டிரெக்டர் KS ரவிக்குமார்லாம் அதே பேரன்பு பிரஸ் மீட்ல மிஷ்கின் பேசும்போது இதுதான் படம்னாரு. அதாவது கமர்ஷியல் படங்கள் இருந்தால்தான் இது வித்தியாசப்படும். ஸோ தேனப்பன் இதுதான் படம் அப்படின்னாருல்ல, இல்லை அவன் பஞ்சதந்திரம்னு ஒரு படம் கூட ஒன்றா ப்ரொடியூசர். அண்ட் டிரெக்டர் பாலா சார் பிசாசு பிரஸ் மீட்ல அவர் ஸ்கேல்ல பங்கமா கலாய்ச்சிருப்பாரு. அது போக நான் நேற்றே கூட சொன்னேன், கொஞ்சம் பேச்ச கொஞ்சம் குறைச்சிக்கப்பா, செயல் இல்லை காமிப்போம், ஸ்க்ரீன்ல காமிப்போம் அப்படின்னு சொன்னேன். சார் மைக்கு கிடைச்சாலே ஏன் சார் இப்படி கிறுக்குத்தனமா பேசுறீங்கன்னு ஒரு ஆங்கரே டீசெண்டா இங்கிலீஷ்ல கேட்டிருப்பாரு. அதுக்கு மிஷ்கின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் படிச்ச நிறைய விஷயங்கள்லாம் என் ஸ்பீச்ல சொல்லணும்னு ஆசைப்படுவேன். பட் ஒரு பாயிண்ட்ல என்ன நானே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓவர் ஹை ஆயிருவேன். ஸோ அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப சாந்தமா பதில் சொல்லுவாரு. அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், மிஷ்கின் சாரோட எல்லா இன்டர்வியூஸ்லயும் அவர் பேசுற 90% விஷயங்கள் ரொம்ப ரசிக்கத்தக்கதாக தான் இருக்கும். சினிமாவை பத்தியும் சரி, வாழ்க்கையை பத்தியும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்க நிறைய விஷயங்களை பேசியிருப்பாரு. பட் அந்த மிச்சம் இருக்கிற 10% நீங்க பொறுமையா தான் இருக்கணும். பயங்கரமா கடுப்பாக்குவாரு. அண்ட் இந்த டாபிக்கை பத்தி தமிழ் லைட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதையே திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ நாங்க அவங்க சொல்லாத நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸை வச்சு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ கமெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாங்க மிஷ்கின் அபவுட் யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அந்த ஷார்ட்ஸை பார்த்தவங்க எல்லாருமே ஒரு ஃபுல் வீடியோ கேட்டீங்க. ஸோ எங்களால் எவ்வளோக்கு சீக்கிரமா ஃபுல் வீடியோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா கொடுத்துட்டோம். ஸோ உங்க ஆசையை நாங்கள் நிறைவேற்றின மாதிரி எங்களோட ஆசையை நீங்க நிறைவேற்றுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அண்ட் நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா இந்த வீடியோவை இவ்வளவு தூரம் பார்த்துருந்தா அப்ப இது லவ் தான ஜெசி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனால தான் இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்துருக்கீங்க. ஸோ அப்படியே போயிடாம தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா மிஷ்கினோட டைரக்ஷன் நமக்கு குறைய சொல்ல முடியாது. அவரோட டைரக்ஷன் வே வந்து ஒரு யூனிக்கானது தான். ஏன்னா அது என்னதான் கால இதை காட்டுறது, ஏன்னா அதெல்லாம் வித்தியாசமான ஒரு இது. அந்த படம்லாம் பார்த்தீங்கன்னாலே தனியா தெரியும். அந்த அஞ்சாதே, யுத்தம் செய், அதுக்கப்புறம் ஓனாய் மாட்டுக்குட்டி, அந்த மாதிரி படம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா, அவரும் நல்லா தான் நடிப்பாரு அந்த இதுல. அவரு டைரக்டா இருந்து நடிக்கலன்னா நல்லாதான் நேச்சுரலா இருக்கும் அவரோட அந்த நடிப்பு எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா. ஆனா என்ன இந்த வாய் தான் வாயால தான்டா கிடுற மாதிரிதான் கிட்டத்தட்ட. ஆமா, அதுக்குன்னு அதான் சொல்றல, தமிழ் டைரக்டர் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவங்க கிடையாது. 1-2 படம் ஓடலன்னா என்ன பண்ண முடியும்?
எல்லாருமே ஒரு 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 இடத்துலயும் ஒரு ஒரு இது இருக்கு, அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு. டைரக்டர் நம்ம குறையே சொல்ல முடியாது, அது ஏதாவது ஒரு இடத்துல சொதப்பதான் செய்யும். எல்லாருக்குமே கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கணும் இல்லைல்ல, எப்பனாலும் அடி வாங்குறதுக்கு இருக்குல்ல. அந்த மாதிரி ஒருத்தவங்க ஒரு டைரக்டரும் ஒரு டைம்ல அடி வாங்குறாங்க, ஒரு டைம்ல பயங்கர பீக்குக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரிதான். ஆமா, தமிழ்ல இருந்துட்டு அதையே குறை சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறது வந்து நல்லாவா இருக்கு. மத்தவங்க எல்லாம் பேசுறதுக்கே கொஞ்சம் இதுவா இருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்